அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் இந்தியா லான்ச் ஆகக்கூடிய யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கோட முழு விவரங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி இந்த சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுல பல பேரோட கேள்விகள் நான் பதில் சொல்லியிருந்தேன். இல்ல சில பேரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா அதுல பல கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு புது பைக் எடுக்க போறேன். இதுல யமஹா அவங்களோட யமஹா MT-15 அப்படின்ற பைக் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா? இதோட பைக் விலை என்ன? இதோட ஸ்பெக் என்ன? அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல இந்த யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக் வரப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதாவது 2019 மார்ச் 15ஆம் தேதி இந்த பைக்கை இந்தியா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பைக்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி யமஹால இருக்கக்கூடிய MT-09 அப்படின்ற ஹை எண்ட் வேரியண்டான ஒரு 850cc பைக்கை மையமாச்சு தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த MT-09 அப்படின்ற 850cc பைக்கோட விலை பாத்தீங்கன்னா, சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு ஒரு 10,50,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹை எண்ட் வேரியன்ட் மாடல்லே ஒரு குறைஞ்ச விலையில ஒரு பைக்கை யமஹா அறிமுகப்படுத்துற ஒரு நோக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கை அறிமுகப்படுத்த இருக்காங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 150cc கொண்ட நேக்கட் டைப் பைக் தான். இதுல பாத்தீங்கன்னா இன்ஜின் பொறுத்தவரை ஆல்ரெடி இருக்கக்கூடிய யமஹாவோட R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கோட இன்ஜின் தான் இதுலயும். இந்த வண்டியோட ஸ்பெக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதுல 155cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இதுல பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதுல 19 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 15 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இரண்டு வீலுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டியூல் சேனல் ABS இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபியும், ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஆர்ம் லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா LED ஹெட் இல்லாம ப்ரொஜெக்ஷன் ஹெட் இல்லாம கொடுத்துருக்காங்க. இதே டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா LED இல்லாம கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் மற்றும் டாப் ஸ்பீட் பத்தி நம்மளுக்கு சரியா தெரியல. இந்த பைக் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு 1,20,000 இருந்து 1,25,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் 1,40,000 தாண்டிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.